இதுதான் பூனைக்காய்ச்சல் செடி. இந்த செடியை பாருங்கள், கொஞ்சம் வாடி இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தம்பி, நல்ல ஃப்ரெஷ்ஷாக எடு. இந்த பூனைக்காய்ச்சல் செடி பிடிங்கன்னு வேறு சொன்னாங்க. கைப்பட்டா மேலெல்லாம் பிடுங்குமே இது அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ பிடிங்கன்னு வாயா, இது ஒரு வைத்தியம் இது அப்படின்னாங்க. சரி என்னதான் வைத்தியம் பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு இந்த அவங்க பேரனை விட்டு இந்த தம்பி விட்டு பிடிங்கன்னு வந்துட்டோம். பிடிங்கி வந்து மதியானம் பிடிங்கிட்டு வந்தது. இந்த பூனைக்காய்ச்சல் செடி மேலே பட்டா பிடுங்கல, ஐயோ மேலே விட்டுறாதீங்க. இதை என்ன செய்ய போகிறீங்க? இது என்ன வைத்தியத்துக்கு தேவைப்படுதா? என்ன குணப்படுத்துதா இது சொல்லுங்கள் உங்களுக்கு தான். இது எப்படி குணப்படுத்துதா? சளி பிடிச்சின்னு இருந்தா, தொண்டையை கரகாரம் அறக்கிற மாதிரி இருந்தா இது சாட்டா அப்படியே மென்று சாப்பிடணும். இதை வேணால் நான் ஒன்று காட்டுறேன். இன்னும் ஃபஸ்ட்டு இது பறிங்க, அதை கே போடுங்க, இதை பறிங்க. ஏன்னா இது என்ன சாப்பிட்டு என்ன ஒன்று ஆகி போச்சுன்னா அது வேறு மேலேயே நம்மன்னு பிடுங்குமே. இது உள்ளே சாப்பிட்டா என்ன ஆகிடுமா? இல்லை ஏன்னா விஷத்தை பூச்சி அதுதான் இருந்துற போகுது. நீங்கள் சாப்பிட்டு இருக்கீங்களா? நான் நிறைய சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்ட வயது தான் போய் சாப்பிட்றேன். ஓ, இந்த சளி ஆஸ்மா ஆமாம் எல்லாத்தையும் சரியாகுதுன்றீங்க? ஆமாம், நாள்பட்ட சளியெல்லாம் குணமாகுதுன்றீங்க? வந்துடும். ஒன்றுமே வராது. இது சாப்பிட்டா சரியாயிடும்ன்றீங்க? எல்லாத்துக்கும் வயிற்றுல இருக்கிற புண்ணு முதல்ல ஆறுது. புண்ணு கூட ஆறுது. இது மேலே பட்டா பிடுங்குமே, மேலே பட்டா பிடுங்க, உள்ளே பட்டா குணமாகுதா? கையில் வச்சுக்கிற புண்ணு. சரி காட்டுங்க, கையில் எடுத்து காட்டுங்க. இங்கே பாருங்க மக்களே, செடியை பக்கத்தில் எடுத்துன்னு வராத பயமாக இருக்குது. இப்போது சாப்பிட போகிறாங்க, சாப்பிடுங்க.